Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த ஸ்ரீகாளிகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் டில்லி பாபு. 10ஆம் வகுப்பு வரை படித்த இவர் சென்னையில் பிளிங்கிட் நிறுவனத்தில் டெலிவரி ஊழியராக பணியாற்றி வருகிறார். டில்லி பாபு தனக்கு தினமும் எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது என்பது பற்றியும் அன்றைய நாள் பற்றியும் வீடியோவாக பதிவு செய்து இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டு வந்துள்ளார். நான் உண்மையா ஒன்று சொல்றேங்களா, நான் இங்க சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். கீழே இருந்த மாங்காய் பழத்தெல்லாம் பறிச்சு சாப்பிட்டு இருக்கேன். கீழே விழுந்திருக்கும் இந்த அன்டைம்ல கிட்டத்தட்ட 1 மணி 1:30 மணி நைட்ல பசி எடுக்கும். என்னால் ஒண்ணுமே காசுல என்கிட்ட இருக்காது, அதை எடுத்து சாப்பிட்டு இருக்கேன். ஏன்னா மரத்துல இருந்து இங்க கீழே விழும். இந்த சிட்டில யாருமே அதை எடுக்க மாட்டாங்க. அது அப்படியே தான் இருக்கும். காலைல துப்புரவுல பணியாரோட கிளீன் பண்ற வரையுமே அது அப்படிதான் இருக்கும். அதை கழுவிலாம் சாப்பிட்டு இருக்கேன் நான். அப்படியேப்பட்ட ஒரு பசனுக்கு நீங்க வந்து இந்த அளவுக்கு, இது நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சிங்க. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதியன்று இரவு 10:50 மணிக்கு சென்னை தரமணியில் வசிக்கும் 22 வயது இளம்பெண் ஒருவர் பிளிங்கிட்டில் 3 எலிமருந்து பாக்கெட்டுகளை ஆர்டர் செய்துள்ளார். ஆர்டரை பெற்ற டில்லி பாபு 3 எலிமருந்து பாக்கெட்டுகளையும் எடுத்துக்கொண்டு ஆர்டர் செய்த இடத்திற்கு சென்றுள்ளார். தொலைபேசியில் அந்த பெண்ணிடம் பேசிய டில்லி பாபு, நீங்கள் சொன்ன இடத்திற்கு வந்துவிட்டேன் என கூறிய நிலையில் அந்த பெண்ணும் ஆர்டர் செய்த பொருட்களை வாங்க வந்துள்ளார். அப்போது அந்த பெண் அழுது கொண்டே வருவதை பார்த்த டில்லி பாபு, சாரி மேடம், உங்க ஆர்டரை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதுக்கான பணம் 170 ரூபாயை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் என கூறியதாக சொல்லப்படுகிறது. மொத்தம் 3 எலிமருந்து. அவங்க எதை நினைச்சு அதை ஆர்டர் போட்டாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப அவங்க அழுதுட்டே பேசுனதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூ காண்டி தான் இதை ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆயிட்ட பிறகு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வழியிலே மிஸ் ஆயிடுச்சுங்க அப்படிங்களா ஒரு மாதிரி அழுதுட்டே போட்டாங்க. அந்த பெண்ணும் அழுது கொண்டே, பரவாயில்ல, பணம்லாம் தர வேண்டாம் என கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றதாக கூறப்படுகிறது. உடனே டெலிவரி ஊழியர் டில்லி பாபு, மேடம், இந்த நேரத்துல நீங்க விபரீத முடிவு எடுக்கத்தான எலிமருந்து ஆர்டர் செஞ்சிருக்கீங்க என கேட்க அந்த பெண், அதெல்லாம் இல்ல, வீட்டுல எலி தொல்லை, அதான் ஆர்டர் செய்தேன் என மழுப்பலாக தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. எலி தொல்லை என்றால் நீங்கள் காலையில் கூட மருந்து வாங்கலாம், நள்ளிரவுல ஏன் ஆர்டர் செஞ்சீங்க என கேட்ட டில்லி பாபு பாதிக்கப்பட்ட அந்த இளம் பெண்ணிற்கு ஆறுதல் கூறியுள்ளார். காதல் தோல்வியால் தான் அந்த பெண் விபரீத முடிவு எடுக்க எலிமருந்து ஆர்டர் செய்ததாகவும், காதலிக்கும் போது காதலிக்கும் நபருக்கு யாரும் துரோகம் செய்யாதீர்கள் என்றும் டில்லி பாபு உருக்கமாக தெரிவித்துள்ளார். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சூசைடு அந்த எடுக்காதீங்க, சூசைடுக்காண்டி தானே இதை போட்டீங்க அப்படின்னா, இல்ல ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இல்ல போய் பேசாதீங்க, நீங்க சூசைடுக்கு தான் போட்டுருக்கீங்க. எலியுடைய பிரச்சனை அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட 7 மணிக்கு போட்டுருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடியே போட்டுருக்கலாம், இல்ல அடுத்த நாள் போட்டுருக்கலாம். இந்த அன்டைம்ல போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு தாங்க ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு தான் நான் எதையோ சாதிச்ச மாதிரி எனக்கு தோணுது. அந்த பெண் அங்கிருந்து சென்ற பின்னர் அவர் ஒளித்து வைத்திருந்த எலி மருந்துகளை காட்டி, இன்றுதான் தான் எதையோ சாதித்த உணர்வு வருகிறது என்று நடந்த சம்பவம் குறித்து டில்லி பாபு இன்ஸ்டா பக்கத்தில் வீடியோ பதிவிட்டுள்ளார். இதனை பார்த்த பலரும் அவரது செயலை பாராட்டி வந்தனர். இந்த வீடியோ சுமார் 70 லட்சத்திற்கும் அதிகமான பார்வைகளை கடந்து வைரலானது. 10:50க்கு அந்த ஆர்டர் எனக்கு அசைன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா நான் போகும்போது 11:30 மணிக்கு அங்கே போகிறேன். 11:30க்கு 11:20க்கோ 30க்குள்ளே அங்கே ரீச் ஆகிட்டேன். அங்கே சரி நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அது ஒருவேளை இப்படி இருக்குமோன்றதான் என்னுடைய யோசனை. ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது வெயிட்டிங்கில் இருந்துச்சு. செகண்ட் கால் பண்ணும்போது அதான் நானே வரேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வரும்போது கொஞ்சம் கண்ணு தொடச்சிட்டே வந்ததை நான் பார்த்தேன். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால வண்டியிலே வச்சுட்டேன், அதை வண்டி கவருக்குள்ளேயே வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி நான் வர வழியிலே அதை மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு என்ன காசோ அதை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அது எவ்வளோ காசுன்னு கேட்டேன். 175 rupees ஆகும் அப்படின்னு சொன்னேன். அந்த காசை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ஏன்னா ஸ்டோர் அது என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் வர வழியில் தான் அது மிஸ் ஆகிடுச்சு எனக்கு அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல விடுங்க, எனக்கு அது காசுலாம் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு நான் வரும்போது, சரி ஓகே நீங்கள் இது எதுக்கு ஆர்டர் போட்டுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, இல்லை எலி தொல்லை எனக்கு வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் எலி தொல்லைக்கு போகிறதா இருந்தால் காலையில் போட்டுருக்கலாம், இல்லை ஈவினிங் டைம் இருந்துச்சு அப்போயே போட்டுருக்கலாம்,
நீங்கள் அன்டைமில் போட வேண்டிய காரணம் இல்லை, வேறு எதுனா பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரிக்வெஸ்ட்டாக கேட்கும்போது தான் அதுக்கப்புறம் சொன்னாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை நான் சொல்ல விரும்பலை, அது என்னன்றது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினதுக்கப்புறமா ஓகே ப்ரோ நான் இப்போ ஓகே தான். அதுக்கப்புறம் அவங்ககிட்டயே சொல்லி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி முடிச்சிட்டேன். அதை முடிச்சுட்டு வந்து கரெக்டாக அந்த ஐடி பார்க்கில் தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். அதை இது பண்ணி தான் அந்த வீடியோ எடுத்துட்டேன். சரி இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம வழியுமே இது பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இது நடக்குது. நைட்டில் ஆர்டர் போடுற ஒவ்வொரு விஷயமும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் அந்த வீடியோ ஒரு அவேர்னஸுக்காண்டி தான் அதை எடுத்தேன். அது இந்த அளவுக்கு ரீச் ஆகிட்டு நிற்குது. லவ் பண்ணிங்க அப்படின்னா இது அவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல, இதை நீங்கள் கட் பண்ணி இது பண்ணிடாதீங்க, அதை அப்படியே போடுங்க. அவங்க லவ் பண்ணாங்கிறதுக்காண்டி சொல்ல வரல, ஏன்னா நைட்டில் ஒரு 3-4 இன்சிடெண்ட் இது மாதிரி நான் பார்த்துருக்கேன். அதனால் சொல்ல வரேன், லவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாக பண்ணுங்கள். லவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் பார்ட்னரோட இது பண்ணாதீங்க, அதுவும் இன்னொருத்தருக்கு ஆட் ஆகும். அதை ஃபஸ்ட்டு உண்மையாக பண்ணுறீங்கன்னா அது அவங்கள மட்டுமே லவ் பண்ணுங்கள். நீங்கள் லவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் லவ் பண்ணாதீங்க, அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னொருத்தர் மனசில். என்னுடைய பேர் டில்லி பாபு. என்னுடைய மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம், திருத்தணி வட்டம், ஸ்ரீ காளிகாபுரம் என்னுடைய கிராமம். நான் அங்கத்துலேருந்து இங்கே சென்னைக்கு டெலிவரி பார்க்க தான் வந்தேன். ஊரில் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன், எம்ஆர்எஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இன்கம் இல்லை, அதனால் நான் இங்கே சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்து டெலிவரி பார்க்குறேன். கம்பெனி பிளிங்கிட்டில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. டெலிவரியிலே ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. அதில் நான் இந்த சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு தம்பி தங்கச்சி 2 பேருமே வந்து கொஞ்சம் கண் பார்வை அற்றவங்க. அவங்களுக்காண்டி மட்டும்தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். அப்படி விளாக் போட்டுகிட்டே இருக்கும்போது எடுத்த வீடியோ. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி என்னென்னா, சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது பெண்ணை வந்து கண்ணில் குத்தி இந்த கண்ணுடைய பார்வை இதுவாகிடுச்சு. இதனுடைய இன்ஃபெக்ஷன் இந்த என்னுடைய கண்ணுக்கு பரவி இதுவும் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்களுக்கு ஒரு 30% தான் ஒரு கண்ணு தான் தெரியும். அதனால் 30% தான் தெரியும். இன்னொரு தம்பிக்கும் அதே தான், கண் பார்வையில் தண்ணி வந்து ரொம்ப அந்த கண் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. அதனால் அவனுக்கும் பார்வைன்றது அந்தளவுக்கு தெரியாது, க்ளோஸாக பார்த்தா தான் தெரியும். அவங்கள ஏதாச்சும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் ஒரு மீடியாவுக்குள்ளே, அதாவது சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்தேன். ஆனால் எந்த அளவுக்கு வைரல் ஆகும்லாம் நான் யோசிச்சு பார்க்கல. ஆல்ரெடி ஒரு 6-7 ஆப்ரேஷன் கூட போயிருக்கு, இன்னமும் அது ரிக்கவர் ஆகலை. சரி இதை பார்க்குற நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா, என் தம்பி என் தங்கச்சிக்கு 2 பேருக்கும் கண் பார்வை கொஞ்சம் ரொம்பவே தெரியல, இது கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுங்கள். இதை நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அவங்க தான் ரொம்பவே இந்த உலகத்தில் பெரிய முக்கியம். அவங்களுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. மேலும் இது போன்ற அபாயகரமான பொருட்களை நள்ளிரவில் விநியோகிப்பதை ஆன்லைன் நிறுவனங்கள் தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஷ்ணுதேவனுடன் சென்னை செய்தியாளர் முகமது முனா. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.